ஹாய், லாஸ்ட் வீக் நம்ம நிஃப்டிக்கு வந்து 22,700 அப்படின்ற லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெண்ட் லைன், இந்த பிரேக் டவுனான இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி, ஏன்னா இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருக்குது, பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ 22,775 வரைக்கும் அப்சைடு போயிட்டு கொஞ்சம் செல்லிங் ஆகி 22,520 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல வீக்லியில் ஒரு செல்லிங் ஆச்சு. அதுக்கப்புறமா 3 வாரம் வந்து நமக்கு மேலே தான் போய்கின்றது. ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வீக்லி கேண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ் கேண்டில். ஸோ இது ஃபர்தராக செல்லிங் வர்றது தான் இண்டிகேட் பண்ணுது. ப்ளஸ் இந்த இடத்த நான் ஒரு பேரலல் சேனலாக மாற்றிருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே போகும்போது ஒரு 2 வாரம் செல்லிங் வருது. அதே மாதிரி அப்சைடு பொறுமையாக மேலே போயிட்டு ஸோ அகைன் இங்கே டச் பண்ணும்போது இங்கே செல்லிங் வருது. ஸோ இங்கேருந்து அகைன் நமக்கு மேக்ஸிமமாக ஒரு 22,000 வரைக்கும் செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அடுத்த வாரமே வந்துடும் சொல்ல முடியாது, வரலாம். நெக்ஸ்ட் வீக்கு டச் பண்ணலாம், இல்லை ஏப்ரல் எண்டு அந்த ரேஞ்சில் வந்து 22,000 டச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டாக நமக்கு இந்த 22,000 இருக்கும். 22,000 பிரேக் பண்ணுச்சுன்னா, லாஸ்ட் வீக் நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரைட் ஷோல்டராக கன்சிடர் பண்ணிடணும். இந்த இதுதான் நெக்லைன். ஸோ 22,000 தான் நமக்கு இப்போது நெக்லைன். 22,000க்கு கீழே இந்த வீக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கான டார்கெட்டை வந்து நம்ம பிரேக் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறோம். அது வரைக்கும் இந்த ரேஞ்ச் பவுண்டு சப்போஸ் 22,000 ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்து மறுபடியும் மேலே தான் போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம புல்லிஷ் பெட் கட்ட முடியாது. நெக்ஸ்ட்டு புல்லிஷுங்கிறது வந்து இப்போது நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து 22,800 அப்படின்ற லெவலுக்கு மேலே போனால் தான் நெக்ஸ்ட்டு புல்லிஷ். அப்போயுமே அப்சைடில் வந்து 23,100 to 200 தான் நமக்கு டார்கெட். ஸோ அதனால் நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து அப்சைடில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ டவுன் சைடுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி தான் செல்லிங் ஆகிருக்குது. ப்ளஸ் இந்த ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு கீழே தான் ஓப்பன் க்ளோஸ் வீக்லியில் ஆகிருக்குது. நமக்கு ஃப்ரைடேவே இண்டிகேட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் இதை இண்டிகேஷனை பார்த்து வேலை பார்த்தவங்களுக்கு வந்து மண்டே ஓப்பனிங் வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ வீக்லியாக 22,800 லெவல், டவுன் சைடில் 22,000 லெவலில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் ஹை 49,057 அப்படின்ற ஒரு புது ஆல் டைம் ஹையை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த ப்ரீவியஸாக இருந்த 48,626 அந்த லெவலுக்கு பக்கத்தில் கீழே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 22,530 அப்படின்ற லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. பேங்க் நிஃப்டியும் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதுவும் இண்டிகேட்டட் அஸ் ஒரு செல் கேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி 48,200 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுறப்ப தான் நமக்கு 47,300 to 400 லெவல், இது நம்ம லாஸ்ட் வீக் சொன்னது தான். அடுத்து இந்த ட்ரெண்டாக பார்க்கும்போது நமக்கு 47,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டிக்கு 22, பேங்க் நிஃப்டிக்கு 47. ஸோ அதுக்கும் கீழே போகும்போது தான் நமக்கு இந்த லாங் டேர்ம் சப்போர்ட் வரும். 45,500 to 46,000. அப்சைடில் நமக்கு 49,200 அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு இந்த லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் 50,000ங்கிறது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி அப்சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஏன்னா அந்த டபுள் டாக்ஸேஷன் அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் எஃப்ஐ செல்லிங் நமக்கு ஃப்ரைடே கூட பார்த்துருப்பீங்க, எஃப்ஐ செல்லிங் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ராபப்ளி செல்லிங் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.